அது ஆ இன்னும் வரல. அவரு வெளியில வந்தோன்னு சொல்றேன் நானு. ஆனா போஸ்ட் ஒண்ணு ஓகே. போட்டிருக்காங்க. இந்த 18+ கண்டென்ட்க்கு வந்து ஆடியன்ஸ் கேள்வி கேட்டதாகவும், ஆ அதுக்கு வந்து இவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாருன்னா, நான் கேமராவை நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிமோட்டை நீங்க தானே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். வேணும்னா மாத்திக்கோங்க, உங்களுக்கு செம்மங்க பிடிக்கலையா செம்மங்க மாத்திக்கோங்க செம்ம சேனல். செம்ம செம்மங்க செம்ம இது வந்து என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு அறிவு. இது அப்படியே ஒரு வள்ளுவர் கல்வெட்டை எழுதி வச்சுட்டு இன்னும் ஒரு தடவை நீங்க இதே பதில எங்க இப்ப நீங்க அந்த ஷோல சொன்னதை அப்படியே நீங்க வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ பிரஸ் கேட்கும் போது சொல்லி காட்டுங்க பாப்போம். அதாவது சார் ஆனால் இது உண்மையான்னு தெரியல சார், ஜஸ்ட் ஒரு ட்வீட் பார்த்தோம், இல்ல அந்த ட்வீட்டுனா மாதிரி போயிட்டு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பேசினாங்க. நீங்க போயிட்டு ட்வீட்ல போட்டு நீங்க அது வந்து உள்ள தலைவன் இந்த மாதிரி பேசி இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு மிச்சம் இருக்கிற 3 படத்தோட அட்வான்ஸையும் வாங்கிடுவாங்க. இல்ல போயிட்டு வந்தவங்க சாட்டர்டே சண்டே எபிசோட் போயிட்டு வந்தவங்க போட்டிருக்காங்க. அப்படியா? பார்ப்போம். ஆனா இப்படி ஒரு பதில வந்து விஜய் சேதுபதி சொன்னார்னா வேற லெவல்ல செஞ்சு விட்டுருவாங்க எல்லாருமா சேர்ந்து. அதை டெலிகாஸ்ட் பண்ண இல்ல மாட்டாங்கல்ல அப்புறம். ஆனால் அதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டா சொல்லியிருந்தாங்க, ட்விட்லேயே பண்ண போட்டிருந்தாங்க. மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வைரலா போயிட்டு இருக்குது. அப்படியே அந்த ஒரு ட்வீட் அவங்க போய் பார்த்துட்டு வந்தது போட்டதுனால ஆல்ரெடி கொஸ்டின் அங்க போயிட்டு இருக்கு. இல்ல இந்த 18+ கண்டென்ட்டுக்கு அவர் வந்து ஒரு இப்படி ஒரு பதிலா சொன்னார்னா இத வந்து ஆக்சுவலா அது லைவ் ஆடியன்ஸாவே, அது லிமிட்டட் ஆடியன்ஸா இருந்து லைவ் ஆடியன்ஸாவே இருந்தா கூட he is losing his respect. அவர் ரொம்ப பெருசா இழந்துருவாரு. அவரு வெளியில வந்து இப்போ ஒரு 10 பேர் இந்த மாதிரி ட்விட்டர்ல போடுறதோ அதனாலயோ இவங்க வந்து அந்த மாதிரி ஒண்ணு பேசல அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்றது தன்னை தானே ஏமாத்திக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னதுக்கு தான் அசிங்கம் பண்ணுமே சொல்லியிருந்தால் சொன்னதுக்கு தான் அசிங்கம் பண்ணுமே தவிர அவருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இப்ப அவருக்கு முதல் புரிய வேண்டியது இந்த செலெக்ஷன் கமிட்டி ப்ராசஸ்ல இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஆடிஷனிங் ப்ராசஸ்ல இந்த மாதிரியான பீப்புள் லிஸ்ட் அவுட் ஆகி உள்ள வந்ததுல இந்த மாதிரி சர்ச்சை ஆரம்பிச்ச உடனே அவரோட இன்வால்மெண்ட் அதிகமா போய் ஷோவை ஒழுங்கா பார்த்து அதை ஃபர்ஸ்ட் வீக்லயே அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தா கூட கேமை வந்து ஒரு மாதிரி வெளியில பேசுறத வந்து ஒரு அந்த கூட்டத்தோடைய அவர்ஷனை தவிர்த்திருக்கலாம். அவர் வந்து எப்படி இருக்குன்னா பேசுங்க நாங்க எப்படியும் V1+ உடைய ப்ரொமோஷனை பிடிச்சே ஆகணும், இல்ல நாங்க வேற ஏதாவது கார்பரேட் ஸ்பான்சரை பிடிச்சே ஆகணும்ன்றதுக்காக இந்த டால் டாஸ்க் வைக்கிறதும் லவ் சீன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதும் எல்லா கண்ட்ராவியும் அவங்களே வந்து இன்னும் அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா சார் இன்னொன்று பார்த்தீங்களா சார், எல்லாருமே இப்போ அந்த அடல்ட் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க. நேற்று 2 நைட்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கடைசியில எங்க ஃபர்ஸ்ட் அது ஏதோ 2 பேர் 3 பேர் பண்ணுவாங்க, கடைசி இப்போ மொத்த ஹவுஸுமே பண்ணது, அது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போதோ. அதாவது சும்மா இருந்தா பரவாயில்ல, என் தலைவன் திவாகரையும் கடைசியில் அடல் கண்டென்ட் கூட்டு வந்துட்டீங்களே. ரவி ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப வீக்ல நடக்கிறது வீக்கெண்ட்ல கேட்கறதுக்கு தான் வந்துட்டு எல்லா மக்களுமே வந்துட்டு வீக்கெண்டுக்கு வந்து எதிர்பார்த்து உட்காருவாங்க. நம்ம கேட்க முடியாத கொஸ்டினை ஹோஸ்ட் வந்து கேட்கும் போது தான் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே கொஸ்டின் பண்ணாம இப்படியே போச்சுன்னா வர வர வீக்கெண்ட் ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம போயிருமோன்றது இருக்கு. இதை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண மாட்டாரா, டீம் அட்ரஸ் பண்ணாதா? இது கொஸ்டின் ஆக்சுவலா சொன்னோம்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே எடுத்துப்போமே, ஃபர்ஸ்ட் வீக்லயே அவருக்கு அட்ரஸ் பண்ண அவ்வளவு கண்டென்ட் இருந்தது. அவங்க எவ்வளவு சாதுரியமா 2 விஷயம் விளையாடுறாங்க பாருங்க. மேஜரான பார்வதியும் அந்த திவாகரையும் எந்த ஒரு கேள்வியும் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான ஃபாலோயர்ஸ் ஆர் ஹேட்டர்ஸை டைவர்ட் ஒரு மாதிரி கிரியேட்டும் வேணாம், அதை வந்து டைல்யூட்டும் வேணாம் அப்படின்றதுனால அவங்க 2 பேர், அவங்க ஹோல் வீட்டுக்கும் தெரியுது இவங்க 2 பேர் தான் கண்டென்ட்னு. இந்த கண்டென்ட்டை எந்த ஒரு காமனான ப்ராப்ளமையும் அட்ரஸ் பண்ணாம அந்த வெறும் இந்த எப்படி சொல்றது ரியாக்ஷன்ஸு அண்ட் பிஹேவியரல் கொட்டாவி விட்டது இது மாதிரியான கண்டென்ட்டாவே மிஞ்சி போனா அவரு ப்ராப்ளம்னு அட்ரஸ் பண்ணது ஆதிரை அண்ட் கமருதீனோட ஆர்குமெண்டல் மட்டும்தான், கைண்ட் ஆஃப் அன் ஆர்குமெண்டலே தவிர மிச்சபடி இவங்க 2 பேரையும் பேசக்கூட விடலை.
நீங்க இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னும் போது அவங்க முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ பிரவீன் காந்தியை வெளில எடுக்கிறதோடைய பாயிண்ட்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இப்போ பிரவீன் காந்தி நீங்க அந்த ஷோவை இப்போ ஒன்ஸ் பிரவீன் காந்தி வெளில போனதுக்கப்புறம் அந்த ஷோவை ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கேள்விகளை வந்து இவரு விஜய் சேதுபதி பிரவீன் காந்தின்னு எழுப்பி விட்டு பேசுற அந்த இப்போ ஒருத்தர் அவர் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஷோ ஒருத்தரை பார்த்தா இப்பதான் புரியுது அவங்க வந்து பை டிஃபைன்டா இந்த ஸ்டேஜை வந்து இந்த பர்டிகுலர் வீக்கை இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன்று போறது ஒரு விதம், பார்க்கறது ஒரு விதம். இல்லைன்னா இவர் ஷோவை வந்து சுத்தமா பார்க்காம இந்த இந்த ஹைலைட்ஸ் டிட்பிட்ஸ் ட்விட்டர்ஸ் இதுல இருக்கிற கண்டென்ட்டும் டாக் பேக்கை வச்சு முழுக்க ஷோ புரிதல் இல்லாம ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஒன்னே ஒன்று சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க திவாகர் பார்வை எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க, நீங்க அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை மட்டும் சார் அங்க பாருங்க அவங்க கொட்டாவி விடுறான், சார் பாருங்க அவங்க எழுதிக்காம இருக்காங்க, இதே வச்சு ஒன்று பேசுங்க அப்படின்னு. இல்லை எழுந்திக்காம இருக்கிறத அவருடைய பர்சனல் ஈகோ டிஃபை அவராகவே கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை எந்த ஆங்கிள்ன்றது. ஏன்னா அது மாதிரி நான் பார்த்ததுல லைவ்ல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அவருக்கு டப்புன்னு கோவம் வந்துடும். ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது, இல்லை ஏதாவது பின்னாடி இப்படி கமெண்ட் பேசுறது அப்படின்னா அவருக்கு டக்குன்னு அவர் அது ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு ரியாக்டும் பண்றாரு. எண்ட் ஆஃப் த டே அவர் மறந்துறாரு அவர் ஹோஸ்ட், அந்த அந்த ஏரியா டான் கிடையாது. அது திருப்பி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கமல் சார் உட்கார்ந்து இருக்கும் போது சில பேர் கமல் சாரே ஆக்சுவலா ஷோல கமல் சார் இருக்காருன்னு அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியரோட உட்கார்ந்து இருந்தது போய் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போது அந்த யூசர் ஃப்ரெண்ட்லிய ரொம்ப மிஸ்டேக் அட்வான்டேஜ்லாம் எடுத்துட்டு யாரும் கூட அப்படியெல்லாம் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு கமல் சார் எப்பவுமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ். நான் கமல் சாரோட கம்பேர் பண்ணி சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்க கேட்க முடியாது. அவங்க எண்ட் ஆஃப் த டே ஆர்டிஸ்ட். இப்போ இவருக்கு விஜய் சேதுபதிக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கெல்லாம் சினிமாக்காரங்க கூட கிடையாது, வெறும் இன்ஃப்ளூயன்சஸ் தான், பெருசா நீங்கெல்லாம் வந்து ஒன்று ப்ரூவ்டு பீப்புள் கிடையாது. அதனால உங்களுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல நான் எப்படி வேணாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்களை எப்படி வேணாலும் டிக்டேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு மாதிரி கமாண்டிங்கா ஸ்னப் பண்றாரு. அது வந்து எப்படியும் பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்காது. அதனால தான் அவங்க ஸ்டேஜ் ப்ராடக்ட் அவங்க வந்து பயங்கரமாக செட் பண்ணுறாங்க. கனியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், ஒரு 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 மாதிரி அவங்க அந்த எலமெண்டெல்லாம் வந்து டார்னிஷ் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கவர்டாக கொண்டு போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் ஹோஸ்ட் வந்து ஒரு ஹோஸ்ட் மாதிரி ஸ்டேஜ் ஷோவை கொண்டு போகவே மாட்டேங்கிறாரு. இன்ஃபேக்ட் இவரே கண்டஸ்டன்ட் மாதிரி தான் போறாரு. இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு காமனான ஏதாவது வெளியில பேசுற அந்த விஷயத்துக்கு இவர் விமர்சனம் பண்றதை விட்டுட்டு விமர்சிக்கிறதுக்காக லவ் ஹேட்டரு அப்படின்றது ஒரு 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 கேம் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதும், இல்லை லவ் எவ்வளோ லவ் ஃபேம் ஆயிருக்கோம், எவ்வளோ ஹேட்டர்ஸ் ஆயிருக்கோம், அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு கிளாப் செஷன்ஸை காமிச்சு அந்த கிளாப் செஷன்ஸ் மூலியமா ஒரு மோட்டிவேஷன் பண்றதும், சமயத்துல கிளாப்ஸே இல்லாத மாதிரி அதை அப்படியே ரொம்ப இதாக்கி சைனை குறைச்சு அவங்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றதும், இந்த மாதிரியானது கண்டென்ட்டை பேசுறதுக்கு இவர் இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாரு, அவர் இந்த விஷயத்த கேட்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை வந்து அவர் ஹோஸ்டா கிரியேட். அவர் இப்பதான் இல்லை, அவர் இன்ட்ரோடக்ஷன் ஷோலயே அதை விட்டார். அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒத்துக்கிட்டேன் வரேன், எனக்கு இந்த சாட்டர்டே அன்னைக்கு சீக்கிரமா விட்டுருங்க, நான் எனக்கு 7 மணிக்கு இன்னொரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு ஷோ பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. எனக்கு அதுலயும் இன்னைக்கு காலையில அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலாம் பார்க்கும்போது செம்ம காண்டா இருக்கு. ஷோக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒன்று பேச சொன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அதே வந்து அந்த பிகினிங்ல போட்ட ப்ரோமோ மாதிரிதான், ஒண்ணுமே புரியலேன்ற மாதிரி. எதுக்காக அந்த ப்ரோமோ, எதுக்காவது உள்ள கடைசியில இதையும் பேசிட்டாங்க. நீ விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்க மாட்டா? ஆமா கொடுக்க மாட்டேன். அட பாவிகளா, இப்பெல்லாம் இதை பகிரங்கமாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்களாடா? வழக்கமா மைக்கு அழுத்திட்டுலடா சொல்லிட்டு இருந்தீங்க போன சீசன்ல, இந்த சீசன்ல மைக்கே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களேடா. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா,
போன சீசன் வரைக்கும் தங்கங்க கூட வாழ்ந்திருக்கேன்றத நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. இவங்க கூட போய் மாட்டி இருந்தா இவனு ஐயோ இல்ல ரவீந்தர் ப்ரோ, இவங்க கூட மோஸ்ட்லி மாட்டி இருந்தா கண்டிப்பா கேஸ் வாங்கி கொடுத்துருப்பானுங்க. ஆமா. இல்ல இல்ல மோஸ்ட்லி இப்ப யோசிச்சு பாக்குறேன். அவன் சும்மாவே நான் எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருந்தா, ரவி சார் இந்த இந்த சீன் இருக்கு பாருங்களேன், இத நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஐயா அது எலிமினேஷன் நான் வாலண்டியரா வாங்கிட்டு நானே வெளில போறேயா. இல்ல உங்களே ரீல்ஸ் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. பின்னாடி இந்த இப்படி காமிங்க, இது வந்து வேற மாதிரி எடிட் பண்ணிடுவாங்க வெளியில. நீங்க இப்படி மட்டும் கையை காமிச்சா போதும், இல்ல நீ இப்படி கை வச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போதைக்கு இந்த ஷோவே இந்த வாரம் காப்பாத்துறது வினோத் தான். அவர் இல்லைன்னா அவன் கொஞ்ச நெஞ்சமும் இந்த ஷோ வந்து கலை இழந்து காணப்பட்டிருக்கும். சார் நான் இப்போ ஒரு டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க சார். அதில் எஸ்வி சேகர் வந்து அந்த விஜய் சேதுபதிக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது சரியா தப்பா? அது விஜய் சேதுபதிக்கு இல்லைங்க, இவருக்கு பிரவீன் காந்திங்க. அவர் அடிச்சுட்டு விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட் ஆகுது. அதுக்குள்ள கடைசியில பாருங்க, விஜய் மேபி சேதுபதி மிகச் சிறப்பாக யதார்த்தமாக நடத்துகின்றார். இத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டுல அஸ்வின் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்வின்னா எஸ்வி சேகர் பையனா? ஆமா ஆமா அவர்தான். அப்படின்னு ஆமா, ஆமா, நான் சொல்லல அவர்தான். சாம், அவர்தான். நீங்க தான் சொன்னீங்க. இது என்னது ஹெல்தி கிராசியர் பெருங்காயத்தை விட எஸ்வி சேகர் சார் ப்ரொமோஷன் பயங்கரமா இருக்குது. பிரவீன் இல்ல வாரம் ஒருத்தரை ஆதரிச்சு முகச்சரை ஐயோ இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காரு. மூச்சிறைக்கே கத்த முடியாதான். மிக சிறப்பாக யதார்த்தமாக நடத்துகிறார். மேல டேக் பண்ணிருக்கீங்களா? அத எனக்கு காட்ட மாட்டேங்குது. மேல இருக்கு நானும் ப்ரோ, எஸ்வி சேகர் அவரோட போஸ்ட் ட்விட்டர் அதுல போட்டிருக்காரு. மேல எனக்கு அவர்கிட்ட கோட் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு யாராச்சும் அதை அனுப்ப முடியுமா? நான் காட்டல. எனக்கு ப்ளூ சட்டை மாறனோட இததான் அப்படியே இது பண்ணிருக்காரு நினைக்கிறேன், ரீட்வீட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். நான் காலையில நான் அது பண்ணிட்டு இருந்தேன். பட் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது அஸ்வின் பரத்துக்கான அனைத்து வாய்ப்புகளும் என் கண்ணுக்கு தெரியுது. வரட்டும் சார், வந்தா நல்லா தானே சார் இருக்கும். அவர் அதை நல்லா கொண்டு போறாருன்னு பார்ப்போம். அவர் அதுக்கப்புறம் அவரே பிச்ச ப்ரொமோஷனை பார்த்திருப்பாரு. ஆமா, ஃப்ரீ ப்ரொமோஷன். பிக் பாஸ் ஷோ இருக்குல்ல, இத வந்து இப்போ ஒன்னு சொல்றல, அவர் மிக சிறப்பாக செய்யறாருன்னு ஒரே ஒரு தடவை எஸ்வி சேகர் பதில் சொல்லும் போது சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கட்டுமே. எஸ்வி சேகர் வெறும் பால் பாக்கெட் போட்டதே 10 இடத்துல பம்ப் அடிச்சு விட்டாரு. இதெல்லாம் வேற லெவல்ல செஞ்சிருவாரு. ஆக்சுவலா அவர் பிரவீன் காந்தி இல்ல, இது போன சீசன்ல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒப்பீனியன் தான். ஆனா யாரும் வாயை திறந்து சொல்ல பிரவீன் காந்தி வந்து ஓப்பனா சொல்றாரு. அப்போ ஆனா மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அவர் யாரையும் பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதோடைய நிதர்சனமான உண்மை என்னன்னா, அவர் வந்து புத்தாலித்தனமா தப்பிக்கிற இடமே இதுதான். ஒருத்தங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அவங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணும்போது நீங்க சுத்தி விடுறீங்க, நீங்க சுத்துங்க. அதுக்கு அவர் ஷோ பார்த்துருக்கணும். ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுத்தா ஐயோ டீட்டெயிலிங் போறானே நம்ம பார்க்கலையே, ஏதாவது கேள்வி கேட்டானா என்ன பண்றதுன்னு அவர் படால்னு ஐயே நீங்க சுத்தி விடுறீங்க, அதெல்லாம் கார்த்தி பிரேக் விட்டுறலாமா அப்படின்னு கிளம்பிடுவாரு. ஆனா